அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ராஜா. அதாவது துரோகம் துரோகம் எல்லார் வாழ்க்கையிலும் அனுபவிச்சிருப்பீங்க. அது போல ரொம்ப எளிமையான ஒரு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. அது என்னன்னா, இப்போ ஒரு ஹரிஷ்ன்னு வச்சுக்கங்களேன். இப்ப ஹரிஷ் ஒரு நபர வந்து மாலதின்னு ஒரு பொண்ண லவ் பண்றான். சரிங்களா? இப்ப டேனின்னு ஒருத்தன் இருக்கான். ஸோ டேனி வந்து யாருன்னா, நம்ப ஹரிஷோட குளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ இவன் என்ன பண்றான், தன்னுடைய காதலிட்ட மாதவிகிட்ட வந்து ரொம்ப நெருக்கமா பழகுறது, போறது. சப்போஸ் இவனால எங்கேயும் கூட்டி போக முடியலன்னா, உடனே ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி, "மச்சான் டேனி, இந்த மாரி மாலதிய கொஞ்சம் அவங்க ஷாப்பிங் போறாங்களாம், கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு வாயேன்." அப்படின்னு வந்து நண்பன் என்ன பண்றான், ரொம்ப முழு நம்பிக்கை வைக்கிறான். முழு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இவன் என்ன பண்றான் சொன்ன உடனே வந்து இவனுடைய ஹரிஷுடைய ஆள டேனி வந்து கூட்டு போறான். இந்த மாரி பல விஷயங்கள்ல வந்து இன்சிடென்ட் இந்த பல விஷயங்கள் சூழ்நிலை உருவாகுது. இவன் சொல்ற மாரிலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கான். நம்பிக்கை. சரி தன்னுடைய ஆள தன்னுடைய நண்பன்கிட்ட மச்சான் இது மாரி கூட்டு போயிட்டு மச்சான் ஷாப்பிங் போணுன்றா. ஸோ அப்படின்னு நான் நம்புறான். ட நம்ப அந்த ஃப்ரெண்ட நம்புறான். ஸோ இந்த சூழ்நிலைய உருவாக்கி விட்டுர்றான். ஸோ அவன் என்ன பண்றான், அந்த பொண்ணு பண்றா, அவன் மேல ஒரு ஒரு சின்ன ஒரு கிரஷ் கிரியேட் ஆகுது. ஸோ ஒரு நல்ல நண்பனா தான் பண்ணுவான். அவன் சொல்றான்னா தன்னோட நண்பனுடைய காதலி நம்பி அனுப்பிச்சிருக்கான். ஸோ அவளே நம்ம அப்ரோச் பண்ணா கூட நம்ம அவாய்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அவன் என்ன பண்றான், துரோகம் பண்றான். ஸோ அந்த ஒரு என்ன ஹார்மோன்ஸ் வேலை செய்து அந்த துரோகம் பண்றான். அந்த சூழ்நிலை உருவாக்கிறாங்க. ஏன்னா மனிதன் தானே அந்த உணர்வுகளுக்கு யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஸோ உணர்வுகள மீறி ஒரு விஷயம் வந்து தடுக்கிறான்னா, அவன் மாரி நண்பன்லாம் கிடையாது. குடுத்து வச்சுக்கணும் நம்ம. ஸோ இந்த மாரி ஒரு விஷயம்ன்றது. இது இது ஒரு துரோகம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கணவன் மனைவி. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அந்த கணவன் மனைவிய ரொம்ப உண்மையா பழக நம்பிக்கை வச்சிருக்கிறா வச்சுக்கங்களேன். அவ என்ன பண்றா, தன்னுடைய லாங் ட்ரிப் போறா. அவங்க வந்து ஏதோ ஒர்க் பண்ற இடத்துல என் தம்பின்னு ரொம்ப நெருக்கமா பழகுறான். ஸோ அந்த தம்பி என்ன பண்றான், ஒரு கால சூழ்நிலையில அவர் வீட்ல தங்குற மாரி ஆயிடுது. ஸோ என்ன பண்றான், நம்பி தங்க வைக்கிறாரு. யாரு? அவருடைய ஹஸ்பண்ட். ஸோ இவ என்ன பண்றா, அவன தம்பின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, ஸோ அவங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போற நேரத்துல வந்து என்ன பண்றது, அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு தவறான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள ஈடுபடுறாங்க. ஸோ தன்னுடைய கணவன் நம்பி இருக்கிறாரு. இந்த ஒய்ஃப் வந்து இந்த மாரி சூழ்நிலைய கிரியேட் பண்றா. ஸோ துரோகம். துரோகம். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தொழிலதிபர் இருக்கிறார்ன்னு வச்சுக்கங்களேன். அந்த தொழிலதிபர் என்ன பண்றாரு, அவருக்கு எதிரிகள் அதிகமா இருப்பாங்க. ஸோ அந்த எதிரிகள் அதிகமா இருக்கும்போது, என்ன ஆகுது, இந்த மாரி அவன வந்து எப்படியோ போட்டு தள்ளணும்னு பிளான் பண்றாங்க. அப்ப வந்து அந்த தொழிலதிபர் இருக்காரு இல்லையா, அவர் கூட இருக்கிற டிரைவர்லேருந்து அவர சுத்தி சுற்றி உள்ளவங்க எல்லார்கிட்டயுமே வந்து வறுமை காரணமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அத சரியா பயன்படுத்திட்டு இவன் என்ன பண்ணுவானுங்க, அவங்கள வந்து பணம் குடுத்து அவருடைய எங்க போறாரு, எங்க வராரு அந்த விஷயத்தெல்லாம் சேகரிப்பாய்ங்க. சேகரிச்சுட்டு கரெக்ட்டா டைம்ல அவங்கள மர்டர் பண்ணிருவாங்க. ஏன்னா, இந்த நம்பிக்கை நம்பி கூட வச்சிருக்கவங்கள நம்புறாரு. நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுக்கே தெரியாம பல விஷயங்கள் பாத்துடுறாங்க. சமீப காலமா நம்ம ஆம்ஸ்டாங் அண்ணன் கொலை மேட்டர்ல கூட நடந்தது அந்த விஷயங்கள். ஸோ அதனால என்னன்னா, இந்த மாரி விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியா நடந்து வந்துட்டு இருக்கு. இதுல துரோகம். அதுக்கு நம்ம என்ன என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா, லிசன் பண்ணுங்க. ஏன்னா, ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம இதுவரைக்கும் நம்ம அஜாக்கிரதையா இருந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து லிசன் பண்ணுங்க. நம்ம கூட பழகுறது யாரு? அவன் பேர் என்ன? ஊர் என்ன? அவன் எங்க இருக்கிறான்? ஏது இருக்கிறான்? அப்புறம் அவனுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குது? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அவனுடைய பேசும் தோரணை எப்படி இருக்கு? இவன நம்பி கூட்டு போலாமா? ஒரு சில சீக்ரெட்டான விஷயத்த நம்ம யார்ட்டயும் பெர்சனலா பேசவும் கூடாத ஒரு விஷயம். ஒரு இடத்துக்கு போறோம்னா, அந்த நம்ம நபர்கள வந்து யாரையும் எல்லாரையும் அவாய்ட் பண்ணிடணும். நம்ம என்ன பண்றோம்? எங்க போறோம்? எங்க வரோம்ன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன் சொல்றேன்னா, ஆ யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா, நீங்க யாரும் கூட வச்சுக்காதீங்க. போங்க எல்லாம் போங்க வாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம்னா, நீங்க தனியா போங்க. யாரும் கூட வச்சுக்காதீங்க. யாரும் பகுத்துக்காதீங்க. அதே சமயம் வந்து எதிரிகள கூட நம்பிடலாம். துரோகிகள நம்பவும் முடியாது சொல்லுவாங்க. அதனால எதிரிய கூட நம்பிருங்க. துரோகிகள பக்கத்துல வச்சுக்காதீங்க. ஒரு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு தெரியுதா, அதோட தொல தூரம் தூக்கி வச்சுருங்க. அவன் திருந்திருவான்னு மட்டும் நினைக்காதீங்க. திருந்திருவான்னு நினைச்சு கூட வச்சுக்கினா, மிக நம்ம நம்ம ம நம்ம நம்மளுக்கு மரணம் நிச்சயம். மரணம் நிச்சயம். ஒரு தடவ துரோகம் பண்ணா, அந்த அந்த துரோகம் பண்ணவன திருப்பி நம்ம மன்னிச்சு சேர்த்துட்டாக்கா, சண்டை போட்டுருவோம் நம்ம. சண்டை போட்டு அவன ஒதுக்கி வச்சுருவோம். திருப்பி அவன சரி, ஓகே அப்படின்னு சொல்லி பக்கத்துல வச்சாக்கா, நம்ம கதைய முடிச்சுருவோம். மனசு அந்த வஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு கதைய முடிச்சுருவோம். ஏன்னா, அனுபவம். அதனால என்னன்னா,
பாதுகாப்பா இருங்க, சேஃபா இருங்க. துரோகிங்கள தூர வைங்க. யாரா இருந்தாலும் சரி, இது வந்து ஜென்ரலா சொல்றேன். எல்லாரும் பொதுவா சொல்றேன். எல்லாருமே சேஃபா இருக்கணும். யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா, நம்ம நம்பிக்கைய ஏமாத்திருவாங்க. ஒரு காதலி ஆகட்டும், நம்ம ரொம்ப ட்ரஸ்ட்டா இருப்போம். நம்மகிட்டயும் பேசுவாங்க, இன்னொருத்தர் பேசுவாங்க. ஸோ நண்பனாகட்டும், ஒரு 2 கேங் இருக்குது. 2 கேங் வந்து அவன் பெரிய கேங், சின்ன கேங். நம்ம கூட இருக்கிறான். ஸோ இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பெரிய கேங்கா இருக்குது. ஸோ அங்கேயே போயிட்டு நம்மள பத்தி நம்மளுடைய சீக்ரெட்லாம் சொல்லி, நம்மள அட்டாக் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு அவங்க கூட ஜாயின் ஆயிட்டு, அவங்க கூட ஒரு அல்பத்துக்கு அணிபடிஞ்சு போயிடுவான். அதனால நண்பர்களாகட்டும், காதலியாகட்டும், உறவினர்களாகட்டும், எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் உஷாரா இருங்க. வெளிய பழகும்போது எல்லாரையும் ஒரே மாரி பார்க்காதீங்க. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு தோரணையில பாருங்க. ஒவ்வொரு கண்ணோட்டத்துல பாருங்க. நீ லிசன் பண்ணுங்க. அவங்க பழகும்போது தெரியும். நல்ல உஷாரா இருங்க மக்களே. ரொம்ப நன்றி. வணக்கம்.